பார்த்தீங்கன்னா சூப்பரான சோயா கிரேவி வந்து நம்ம எப்படி செஞ்சோன்னு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நமஸ்தே. நீங்களா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்க நினைக்கிறேன். நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. இன்னைக்கு ஒரு சோயா கிரேவி. நான் போன விளாக் பார்த்துருந்தீங்கன்னா பிரியாணி போட்டிருப்பேன். அந்த பிரியாணி வந்து நம்ம அப்படியே சாப்பிட முடியாது பிளேனா, அப்படிங்கிறனால நான் அந்த கிரேவி பண்ணியிருந்தேன். ஸோ இது அடுத்த நாள் தான் வரும் உங்களுக்கு. ஸோ அதனால் இதுக்கு சோயா வந்து நல்லா இது பண்ணிவிட்டு நான் வாஷ் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். இதை வந்து ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதை சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கு தேவையான என்னென்ன பொருட்கள்னா ரொம்ப சிம்பிள் மசாலாஸ் தான். ரொம்ப போட்டு ரொம்ப மசாலா இது பண்ண போகிறதில்ல. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சோண்டி மிளகாத்தூள், உப்பு, சிக்கன் மசாலா, ஓகேவா? அப்புறம் மல்லி இலை. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். சொல்லுவாங்க கடை நம்ம வீடியோ ஆரம்பிச்சிடலாம். ஒரு அடுப்பை பற்ற வச்சாச்சு. ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து 1 ஸ்பூன்